Welcome back, Namba and Nambis. Welcome to our Flick Time. Sharon. நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் இயக்கி கிஷான் தாஸ் ஸ்மிருதி வெங்கட் நடித்து ரிலீஸாக இருக்க படம் தான் தாருணம். படத்தோட ப்ரீமியர் ஷோ தான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, ஒர்த் த்ரூ வாட்சா கேட்டிங்கன்னா ஒர்த் த்ரூ வாட்ச் தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட ஜானர் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் த்ரில்லர் ஜானர். ஸ்டோரி ஒன்லைன் என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் ஒரு ஆப்ரேஷனில் தெரியாமல் அவரோட ஃப்ரெண்டை ஷூட் பண்ணிடுறாரு. அதனால் சஸ்பென்ஷனில் இருக்கார். அந்த மாதிரி நேரத்தில் அவர் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு சென்னை வராரு. சென்னையில் ஹீரோவும் ஹீரோயினும் சந்திக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதல் உருவாகுது. அதுக்கப்புறமா அது ஒரு என்கேஜ்மெண்ட்டாக முடியுது. ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். ஹீரோயினா ரொம்ப பிடிக்கும். ஹீரோயினை லவ் பண்ணுறாரு. அவர் ஒரு கட்டத்தில் செத்துறாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்தது, யார் அவரை கொன்னதுன்றது தான் முழு படமாகவே இருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரொமான்ஸ், லவ் அந்த மாதிரி ஸ்டோரி போயிட்டுருக்கும். அப்படியே செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டலாக சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக த்ரில்லிங் ஜோனுக்கு போயிடும். இந்த பொங்கலுக்கு ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூவியை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படத்தில் நடித்த கிஷன் தாஸ், ஸ்மிருதி வெங்கட் மற்றும் ராஜ் ஐயப்பன் நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் விறுவிறுப்பாகவே ஒரு இடத்துலையும் லேக்ன்ற ஃபீல் எதுவுமே வரலை. நல்லாவே எடுத்திருக்காரு டைரக்டர் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். இவர் 2022 தேஜாவு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதில் அருள்நிதி தான் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அந்த படமும் நல்லாயிருக்கும். இந்த படத்துக்கு ஃப்ளிக் டைம் ரேட்டிங் கேட்டிங்கன்னா 5க்கு 3.2. அண்ட் லாஸ்ட் ஹாப்பி பொங்கல், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் இப்படி ஓடுற, பொறுமையா போ. ஆஃப்டர் ஆல் ஆஃப் திஸ் உன்னால எப்படி என்கிட்ட போய் சொல்ல முடிஞ்சிச்சு? நானே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். ஹே அர்ஜுன், என் கூட இனிமேல் பேசவே பேசாத. இந்த மாதிரி ஒரு பையனோட எப்படி சந்தோஷமா இருப்பேன்? இது வரைக்கும் நீங்க 3 தடவை சஸ்பென்ஷன் சர்வ் பண்ணிருக்கீங்க. ஆல் ஃபார் அசால்ட்டிங் ஃபெலோ மேட்ஸ். மீரா, ஐம் டாக்கிங் டு யூ. ஏய், கிளம்புடா. மேல கை வைக்காதடா.